கல்லறையை இளைப்பாறும் இடமாக ஆக்கும்படி உம்மை வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். நாம் அனைவரும் இணைந்து தேவபிதா என்று பேசணும் என்கின்ற பாடலிலே ஓரிரண்டு சரணங்களை பாடுவோம். கடைசியாக ஸ்டேஜிலே நம்ம அவருடைய முகத்தை பார்க்க விருப்பப்படுவர்கள் நீங்கள் பார்க்கலாம். அதன் பிறகு பெட்டி மூடப்படும். தேவபிதா என்று மேய்ப்பனல்லோ, தேவபிதா என்று மேய்ப்பனல்லோ, திருமை தாட்சி அடைகிறதே. தேவபிதா என்று மேய்ப்பனல்லோ, திருமை தாட்சி அடைகிறதே. ஆவலதாயனின் பைம்பொள் மேல் அவர் மேல் அவர் மீதார் தேவபிதா என்ற மேய்ப்பனல்லோ, திருமை தாட்சி அடைகிறதே. ஆத்தும தந்தை குளிரப்பனே அடியே கால்களை நீரியனும் நேர்த்தியார் பாதையில் அவர் நிமித்தம் நிறமும் சுகமாய் நடத்துகின்றார். தேவபிதா என்ற மேய்ப்பனல்லோ, திருமை தாட்சி அடைகிறதே. நான் இருப்பல்ல திறங்கி நின்றும் சற்றும் தீங்கு கண்டேனே. வானல் பரகம் தோடிருப்பார் வரக்கரினும் தோளுமை தேற்றும். தேவபிதா என்ற மேய்ப்பனல்லோ, திருமை தாட்சி அடைகிறதே. வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும். இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவான். உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா? கூக்குரலாலே கிடைக்காது, இது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது. இந்த பக்கம் வைப்பா, கயிறு கயிறு பிடிங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் பிடிக்காது புடி பிடிக்காது புடி விட்டு புடி விட்டு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம்.
தட்டு தட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம். சட்டப்படி பார்க்க போனா எட்டடிதான் சொந்தம். சட்டப்படி பார்க்க போனால் எட்டடிதான் சொந்தம். உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கு தான் சொந்தமடா. உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கு தான் சொந்தமடா. மனசிருக்கால் நீ உணர்வதாலே வந்த லாபம் அதிமந்தமடா. மனசிருக்கால் நீ உணர்வதாலே வந்த லாபம் அதிமந்தமடா. மரித்து போன நம்முடைய பிரிய சகோதரி ஆகிய உலகத்துக்கு தான் சொந்தமடா. ஜெயபிரதா ஜாக்லின் இவர்களுடைய ஆத்மாவை சர்வ வல்லமையுள்ள கடவுள் மிகுந்த இரக்கத்தினாலே தம்மிடத்தில் சேர்த்து கொண்ட சித்தமானபடியால் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படியத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுபடுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நித்திய ஜீவனை அடைய உயிர்த்தெழுதல் உண்டாகும் என்று உறுதியாய் நம்பி நாம் இவருடைய சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் பூமிக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டல இருக்கிற பிதாவே, உலகம் பரிசுத்தராக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்களை பற்றி எங்களுக்கு தாரும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்கள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை சோதனை பிரவேசிப்படாமல் தீவிர ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வலிமை மகிமை என்று நிற்க முடியவில்லை. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, வாழ்வின் கடவுளை உம்மை இந்த நேரத்திலே நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். ஜெயபிரதா ஜாக்லின் அவர்களுடைய வாழ்வுக்காக நாங்கள் மீண்டும் ஒரு விஷயத்துக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவள் வாழ்ந்த வாழ்க்கையும் பகிர்ந்திருக்கின்ற அனைத்து விசுவாசத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்தி இந்த நேரத்திலுமாக நீர் படைத்த இந்த மண்ணுக்கு இவர்களை ஒப்புக் கொடுத்திருக்கின்றோம். இவர் இன்றைக்கு மோடு கூட இளைப்பாறுகிறார் என்ற நம்பி விசுவாசித்து நீர் வருகின்ற நேரத்தில் நாங்கள் முகமுகமாக அம்மா அவர்களை காண்போம் என்கின்ற அந்த விசுவாசத்திலே நாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்கின்றோம். அன்பின் ஆண்டவர் தாமே இங்கே சூழ்ந்திருக்கின்ற உம்முடைய மக்களுக்கும் விசுவாசிகள் அனைவருக்கும் உம்முடைய ஆறுதலையும் சமாதானம் தந்தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். குறிப்பாக ஜெயபிரதா அவருடைய அம்மா அவர்களுக்காகவும் அவர்களுடைய ஆறுதலுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பின் ஆண்டவர் தாமே உம்முடைய சமாதானத்தின் கரங்களை அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். காத்து வழி நடத்தும். உம்முடைய சமாதானமும் ஆறுதலின் வார்த்தைகளை எங்களை ஆற்றப்படுத்த வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகின்றோம். எங்கள் நல்ல கடவுளே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். ஒவ்வொரு கடவுளின் சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் நம் அனைவரும் கூட குறிப்பாக இந்த நேரத்திலே ஜாக்லின் அம்மா அவர்களுடைய வாழ்வை ஒப்பிட்டு அவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கின்ற அனைத்து நினைவுகளோடு கூட இன்றும் என்றும் கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட நிலைத்திருக்கும். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. ஆடும் வரை ஆட்டம், ஆயிரத்தில் நாட்டம். ஆடும் வரை ஆட்டம், ஆயிரத்தில் நாட்டம். கூடி வரும் கூட்டம் கொள்ளி வரை வருமா. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. தொட்டிலுக்கு அன்னை, கட்டிலுக்கு கண்ணி. தொட்டிலுக்கு அன்னை, கட்டிலுக்கு கண்ணி. பட்டினிக்கு தீனி, கெட்ட பின்பு ஞானி.
வீடு வரை உறவு வீதி பிரவனை